ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெனான் ஏவிஆர் 1311 தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரெட் லைட் பிளிங்கிங் ஆகும். அது எப்படி பிளிங்கிங் ஆகுதுன்னா, ஆன் பண்ணால் ½ அன் ஹவர் இல்லைனா ½ அன் ஹவருக்கு மேலேயே ஒர்க் ஆகும். நல்லாவும் போயிட்டு இருக்கும். எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும். பட்டுன்னு ஆஃப் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் பை லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் இது வந்து ஜென்ரலாக வரது தான் இந்த கம்ப்ளைண்ட். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது நார்மலாக ஆன் பண்ணாக்கா ஆன் ஆகும், திரும்ப சவுண்டு ஒர்க் ஆகும், ஒரு ½ அன் ஹவர் ஓடும், திரும்ப போயிடும். ஸோ இது ரெகுலராக பண்ணிவிட்டு ½ அன் ஹவருக்கு ஆன் பண்ணும்போது டைமிங் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ சவுண்ட் நல்லா வருது பாருங்கள். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ½ அன் ஹவரில் ஆஃப் ஆச்சுன்னா ரெண்டாவது டைம் வந்து ஒரு 20 மினிட்ஸில் ஆஃப் ஆகும். அப்படியே 15 மினிட்ஸ் அந்த மாதிரி குறைஞ்சி அப்புறம் ஆன் பண்ணால் உடனே ஸ்டாண்ட் பைக் போகிற மாதிரி ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதில் ஜென்ரலாக வர கம்ப்ளைண்ட் இந்த மாடலுங்களில். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணியிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் ரிப்பேர் அட்டெம்ப்ட் தான். 2 தடவை வெளியே கொடுத்து பார்த்தேன், இப்போ கூட ஃபால்ட் சால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இதே கண்டிஷன் தான். அதாவது வந்து ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை ஆஃப் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தவங்க பாருங்கள், எக்ஸசிவாக எல்லா இடத்துலையுமே வந்து தெர்மல் கிரீஸை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப எக்ஸசிவாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபால்ட்டுக்கு இந்த அளவு, இந்த போர்டுக்கு இந்த அளவு தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். ஹீட் சிங்க் நான் பெருசு தான், சின்னதும் இல்லை. ஸோ எக்ஸசிவாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது நாளடைவில் கொஞ்சம் டஸ்ட் ஆகி வேறு மாதிரி ஆகிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ ரொம்ப எக்ஸசிவாக இல்லாமல் கரெக்டாக நம்ம அதை போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை க்ளீனாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஆயிலி சர்ஃபேஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து என்ன போட்டு க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல, கொஞ்சம் ஆயிலாக இருக்குது. பவர் ஆம்பு செக்ஷன் மட்டும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா க்ளீனாக வேல்யூ தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா செக் பண்ணி எடுக்கலாம். ஸோ லெக்ஸும் நல்லா விசிபிள் ஆகிடும். நம்ம இதை பார்ட்டாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த பேஸ்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு. இந்த அளவுலாம் இருக்கக்கூடாது, கரெக்டான லிமிட் தான் இருக்கணும். ஸோ இது நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இங்கேயும் அப்படி தான் இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸசிவாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கெட்டதுலாம் போய் முடியும் எப்போவுமே எக்ஸசிவாக இருந்தால். பாட்டம் பிளேடும் வந்து இப்போ நீங்கள் க்ளீனாக பார்க்க முடியும் எப்படி இருக்குது கண்டிஷன் அப்படின்னு. பேக் சைடு நல்லாயிருக்கு. பேக் சைடில் வந்து அந்தளவு ஒன்றும் பிரச்சனை எதுவும் இருக்க மாதிரி தெரியல.
ஸோ எல்லாமே பேக் சைடு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா டிரான்சிஸ்டரும் வந்து ரீடச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஓகே, பிரச்சனை இல்லை, நம்ம அதை பார்த்துக்கலாம். மற்றபடி மற்ற வேறு எதுவுமே வந்து பெருசாக தெரில. இது நம்ம ஒன்று ஒன்றா மெஷர் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர இந்த போர்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா டிஜிட்டல் இன்புட் ஒர்க் ஆகுது, அனலாக் ஒர்க் ஆகுது, HDMI ஒர்க் ஆகுது, சவுண்டும் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும். ஸோ இந்த போர்டெலாம் வந்து நம்ம அப்படியே சைடில் சேஃபாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி நம்மளுக்கு ஒர்க் இருக்குன்னா அதில் இந்த போர்டில் தான் ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்கணும். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த எக்ஸசிவ் பேஸ்ட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ கரெக்டாக நம்ம அதை பண்ணிவிட்டு ஸோ வாங்க அதை நம்ம கரெக்டாக பார்க்கலாம். ஓகே, இது இப்போது எக்ஸசிவாக இருந்த எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். போர்டே ஜஸ்ட் ஃபுல்லாகவே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எது எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு மட்டும் டிரான்சிஸ்டரில் பேக்கில் வச்சுட்டு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணணும்னா ஃபால்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எல்லா சேனலுமே ஒர்க் ஆகுது, எல்லா அவுட்புட்டுமே வருது. அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் என்னோட சஸ்பெக்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சால்டர் ஜாயிண்ட் தான். ஸோ இது வந்து ஒர்க் ஆக என்னென்னா சால்டர் ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஹீட்டில் வந்து கோல்டு ஜாயிண்ட்னு சொல்லலாம், இல்லை லூஸு பிரேக்கிங்கு சால்டர் பிரேக்கிங்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து நாளடைவில் அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆகிடும், பிளாக் பேச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறது நல்லது. ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து இந்த இடத்துல மாஸ்க் போட்டு சீல் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் க்ளீன் பண்ணாத இடத்துல இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க, அது எப்படி இருக்கணும். ஸோ இது வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ இது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது இது அப்படியே ஃபங்கஸ் மாதிரி ஆகிட்டு ரெண்டும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுரும். ஸோ அப்போ வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா லைட்டாக அப்படி பண்ணிங்கனாவே அது அந்த மேலே இருக்க மாஸ்க் வந்து போயிடும். ஸோ இது வந்து ரெண்டு பக்கம் இப்படி பண்ணிவிட்டு நம்ம புதுசாக க்ரீன் மாஸ்க் போட்டு இது சீல் பண்ணணும். இதுவும் அப்படி தான். ஸோ இந்த இடத்துல இது ஜாயிண்டில் தான் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதுலாம். ஸோ இது வந்து ஈஸியாக டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஜஸ்ட் இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா அது போயிடும். இதுக்கப்புறம் நம்ம அதை சீல் பண்ணணும். ஸோ இதை ஒன்று மட்டும் நான் பண்ணாமல் விட்டுருந்தேன், அதனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. மற்றபடி மற்றதெல்லாமே பண்ணிட்டேன். ஸோ மற்றதெல்லாமே ஓரளவு அங்கங்கே ஸ்க்ராட்ச் பண்ணனால அதெல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் சீல் பண்ணிடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்டர் பிரேக்கேஜ் எல்லாமே கரெக்ட் பண்ண போகிறேன். இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்க வந்து இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் எல்லாமே டச்சப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ப்ரீ டிரைவரோ இல்லை மற்ற ஆம்பு போர்டோ எதுவுமே வந்து இவங்க சால்டர் பண்ணல. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இவங்க இவ்வளோ அளவுக்கு இந்த இடத்துல வந்து தெர்மல் பேஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ போட்டிருக்காங்க அந்த இன்னும் க்ளீன் பண்ணல. ஆனால் இந்த இடத்துல சால்டர் பிரேக்கேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கார்னர் பின்னு பாருங்கள், சால்டர் பிரேக்கேஜ் இருக்குது. இந்த கார்னர் பின்னும் சால்டர் பிரேக்கேஜ் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுனா ஹீட்டில் வந்து ப்ராப்ளம் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து கோல்டு ஜாயிண்ட் தான். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ரீடச்சப் பண்ணிவிட்டு ஸோ இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ மெஜாரிட்டியாக எல்லாமே வந்து ஏஜ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்லா க்ளீனாக யூஸ் பண்ணல, ஹீட் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா காம்பனண்ட்டும் ஓரளவு ஓரளவு எல்லாமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரீடச் கொடுத்துட்டு எல்லாமே ப்ராப்பராக சீட்டிங் பண்ணிட்டு இந்த மாஸ்க் எல்லாமே மாஸ்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் சீட்டிங் பண்ணிவிட்டு ஸோ டிஜிட்டல் போர்டு வந்து நம்ம அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து ஃபுல்லாகவே டச்சப் கொடுக்கறதுனால இதெல்லாம் நம்ம காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இது ட்ரை சால்டிங் அடித்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போது இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இங்கே இன்னும் க்ரீன் மாஸ்க்லாம் போடலை. ஸோ இது ஃபைனலாக தான் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஸோ இது என்ன மாதிரி சால்ட் அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாமே பேஸ்ட் இருக்கிறது எல்லாமே டபுளாக ஒர்க் பண்ணுது, கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன் ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்க இடத்துல. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பின்னுமே வந்து திரும்ப ட்ரை அடிச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து திரும்ப சால்ட் டச்சப் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இப்போ இது எந்த ப்ராப்ளம் இருக்காது இந்த ரெகுலேட்டர் உட்பட. ஸோ இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு க்ரீன் மாஸ்க் போட்டுட்டு சீட்டிங்கில் உட்கார வச்சுட்டு இதையும் க்ளீன் பண்ணணும். லிமிட்டாக மட்டும் இது இங்கே ரெகுலேட்டருக்கு தேவையே இல்லை. ஸோ இருந்தாலும் அங்கே போட்டிருக்காங்க, அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே பக்காவாக சீட்டிங் பண்ணிட்டு நம்ம HDMI போட்டுட்டு செக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இன்டர்னல் ஒர்க்கு. ஸோ இதுக்கே எனக்கு டைம் அதிகமாக எடுத்துருச்சு. செக் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் ட்ரை சால்டிங் அடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதை திரும்ப அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது செட்டு ஆன்லையும் இருக்குது, ஓடிட்டும் இருக்குது.
இது திரும்ப ஸ்டாண்ட் பை போகுமா அப்படின்னு பார்த்தேன், இது போகலை. சரி, அதனால் அப்நார்மல் ஹீட்டு, ஐட்லிங் கரண்ட் எல்லாமே செக் பண்ண, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இது ஆஃப்டர் வந்து க்ளீனிங் அப்புறம் எல்லாமே வந்து பக்கா செட்டிங்கில் இருக்குது. எக்ஸசிவாக இருந்த எல்லா பேஸ்ட்டும் எடுத்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரை சால்ட்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகிட்டு ஓடிட்டுருக்கு. எவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்குன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வீடியோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எடுத்தேன். ஸோ இது நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வால்யூம் கம்மி பண்ணேன், எல்லாம் 35ல் தான் இருந்துச்சு. ஸோ இது ரன் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன். ஸ்டாண்ட் பை போதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஹீட் சிக்னேச்சரும் இல்லை, ஸ்டாண்ட் பையும் போல். ஸோ இன்னமும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஸ்டாண்ட் பை போச்சுன்னா அப்போத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா இது ஃபிக்ஸ் கணக்கு தான் வரும். ஸோ இது இன்னமும் டெஸ்ட் ரன் விட்டுட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் இது ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிட் வந்துச்சுன்னா இதுதான் ஒரு பிரச்சனை. ரொம்ப நேரம் டெஸ்ட் ரன் விட்டுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ஃபால்ட் எங்கே ஆகுதுன்னு இமீடியட்டாக கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ டெஸ்ட் ரன்னுக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இது வந்து இந்த கேஸில் எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியல. நான் இருந்தாலும் நல்லா ரன்னில் விட்டுட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். 2 நாள் ஆனாலும் சரி. ஸோ நம்ம அடிக்கடிக்கு எடுத்து ரன் பண்ணி பார்த்துட்டு தான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு கொடுத்ததுக்கப்புறமும் அவர் வீட்டில் போய்ட்டு அவர் செட் பண்ணி அவர் ரன் பண்ணதுக்கப்புறம் அவர் ஓகே இந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா தான் இந்த ஃபிக்ஸ் கணக்கு ஆகும். எதனால் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் அதிகமாக ரிட்டர்ன் வரும். நம்ம கிட்ட இருக்கும்போது வரைக்கும் நல்லா ஓடிட்டே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல். கஸ்டமர் வீட்டில் போய் ரன் பண்ணும்போது ½ அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ அவர் வந்து ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ டிவி இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆம்பில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன தான் டெஸ்ட் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தினமும் எடுத்தால் நம்ம அடுத்த யூனிட் பார்க்கணுன்றதுக்காக அதை அடுத்த யூனிட்டுக்கு மாற்றிடுவோம். ஸோ அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட போனால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இதை நான் டெலிவரி கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து ஓகே அப்படின்னா அவர்கிட்ட வீடியோ வாங்கி நம்ம எப்பவும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். அப்படி இல்லை அப்படின்னா இது என்னென்ன சர்வீஸ் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இது வீடியோ ஐடலில் தான் இருக்கும். இல்லை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நம்ம ஃபிக்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ இருப்பாங்க. தேங்க்யூ. வணக்கங்க, நான் சுரேஷ் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. என்னோடய ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெனான் AVR 1311 பவர் ப்ராப்ளம்ங்க. ஸ்டாண்ட் பை மோடு வந்துடும், 30 மினிட்ஸில் ஸ்டாண்ட் பை மோடு வந்துடும். இங்கே வந்து நான் சென்னையில் கொடுத்தேன், காஞ்சிபுரத்தில் கொடுத்தேன், யாருமே சரி பண்ண முடியலைங்க. அப்புறம் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஃபிக்ஸ் AV ரிசீவர் நம்ம பாலாஜி சாரை கான்டாக்ட் பண்ணி நான் வந்து ஆம்பை அவர்கிட்ட சென்ட் பண்ணி விட்டேன். அவர் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் இப்போது 3 to 4 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். இப்போ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பர் டே வந்து பார்த்திங்கன்னா 12 to 13 ஹவர்ஸ் வந்து ரன் ஆகுது. செக் பண்ணிட்டேன் நான் 3 டேஸாக. நல்லா ஆம்ப் ஒர்க் ஆகுதுங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு ஃபிக்ஸ் AV ரிசீவருக்கும் மிஸ்டர் பாலாஜி சாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.